இந்தியன் 2 படத்திற்கு வந்து கலவையான விமர்சனம், மோசமான விமர்சனம், அப்புறம் தூக்கி வச்ச விமர்சனம், இப்படியா தொடர்ந்து வந்து இந்த விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து எங்களுக்கு படம் சரியாக பிடிக்கலைங்க, நீங்கள் வந்து பாராட்டி எடுத்துட்டீங்க, பாராட்டி பேசிட்டீங்க, இப்படியா ஒரு விஷயம் பேசிடும்போது ஒட்டு மொத்தமாக இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் வந்திருக்குன்னா, இந்த படத்திற்கு ஒட்டுமொத்தமாக காரணம் வந்து இந்த மாதிரியான ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போனதுக்கு, இல்லை அது வந்து இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆனதுக்கு காரணம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் தான். அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், அவர் வந்து சங்கருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இது எடுக்கும்பொழுதே அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா, இப்படிலாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்னென்னா, ஒரு படம் அது எந்த கமலஹாசன் நடிக்கட்டும், ஒரு சாதாரண வந்து அப்புக்குட்டியாக கூட நடிக்கிட்டாங்க. வந்து படம் வந்து வெற்றி பெற வேண்டும், நல்லா வரணும், ஓஹோன்னு ஓடணும்னு எல்லாருடைய நினைப்பு அதுதான். வந்து அது உப்மா படமாக இருக்கட்டும், உலக படமாவோட இருக்கட்டும், அது எல்லாருடைய விருப்பமும். அந்த படம் பூஜை போடும்போது எல்லாருக்கும் ஒரு மனசில் இருக்கிற ஆசை என்னென்னா, அந்த காலத்தில் இந்த படம் ஒரு 100 நாள் ஓடும் அப்படின்னு வாழ்த்து வரவங்க கூட ஒரு 100 நாள் இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்லாம் வாழ்த்துவாங்க. வந்து அது ஓடுறதும் ஓடாதும் ரசிகருடைய கையில் இருக்குது, அந்த கண்டென்ட்டுடைய கையில் இருக்குது. எந்த படம் ஓடுந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூட்சமாக இருக்குது. வந்து ரைட், ஓகே. இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக கமலஹாசன் மீது எல்லாரும் பழி போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, அது தர்மமும் கூட கிடையாது. வந்து ஏன்னா சினிமாவுடைய இத்தனை வருட அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரு விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து அதில் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கலெக்ஷனை என்னுடைய சினிமா வாழ்வில் இப்படியாப்பட்ட ஒரு வசூலை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறப்ப, அப்புறம் ரஜினிக்கும் கமலுக்குமான அந்த எதிரும் புதிருமான ஒரு விஷயங்கள், அவங்க 2 பேரும் பகையாளி, சண்டையாளி, அப்புறம் அவர் ஒரு விஷயம் பண்ணால் இவர் ஒரு விஷயம் பண்ணுவார்ன்ற மாதிரியான தொடர்ச்சியாக விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் கமலை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ரஜினியே வந்து சொல்லியிருக்கார் வந்து கமலை பற்றி. வந்து அதாவது என்னென்னா, 1984 எனக்கு வந்து நேஷ்னல் அவார்டு மேலாம் பெரிய ஆசை கிடையாதுங்க. ரஜினி சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து தேசிய விருது மேலே பெரிய ஆசை கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே தமிழ் சினிமாவில் கமலஹாசன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நான் போய் அதுக்கு ஆசைப்படுவானே, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுவும் சாகர சங்கமம்னு ஒரு படம் பார்த்த பிறகு அந்த அவார்டு ஆசையை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டேன். நமக்கு என்னென்னா, ரஜினிகாந்தோடைய கேரக்டர் என்னென்னா, அவர் ஆரம்பத்தில் விருப்பப்பட்டது ஒரு வில்லன் ரோலு, இல்லைனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். டெய்லியும் ஒரு 2000 ரூபாயிலேருந்து ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைச்சா போதும், அதில் கொஞ்சம் சரக்கு போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு செலவு பண்ணிவிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி நினச்சவர் தான் ரஜினிகாந்த். இயற்கையும் பிரபஞ்சமும் கடவுளும் சேர்ந்தால், அல்லது அவங்க முடிவு பண்ணால் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு கொண்டாலும் தூக்கி போகலாம், எந்த லெவலுக்கு கொண்டாலும் இறக்கலாம். அது நம்ம கையில் இல்லை. அதுதான் ரஜினிகாந்துக்கு நிகழ்ந்தது. எப்போ எனக்கு 3000 ரூபா போதும், இல்லைனா மிஞ்சி போனவர் 4000 ரூபா போதும் டெய்லியும், இதுதான் என் வாழ்க்கைக்கு. நான் பெரிய வந்து ஸ்டாரெல்லாம் ஆசைப்படல, ஒரு வில்லன் ரோலு, ஒரு கேரக்டர் ரோலு அப்படின்னு நினச்ச ஒரு நபரை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கொண்டு போய் விட்டது பாருங்கள். அதுதான் இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்கார். கூலின்னு ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு போயிட்டுருக்காரு, அம்பானி வீட்டு கல்யாணத்தில் குத்து டான்ஸ் ஆடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து 2009 கமலஹாசனுடைய பொன்விழா ஆண்டு, அப்போ தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறார். என்னென்னா, நானும் கமலும் அபூர்வராகங்களுக்கு பிறகு சேர்ந்து 3 படம் பண்ணிட்டோம். அந்த 3 படம் பண்ணும் பொழுது அப்போவே கமல் வந்து பெரிய பிஸ்தா எங்கள் கோலிவுட்டில். கமல் சொன்னால் என்ன வேணாலும் கேட்பாங்க, அந்தளவுக்கு பெரிய வஸ்தாது. கமல் நினைத்திருந்தால் ரஜினிக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, ரஜினி கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எனக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் நான் திரும்ப பெங்களூருக்கு போயிருப்பேன். இது சத்தியமான உண்மை. ஆனால் அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அதுதான் ஒரு கலைஞனுக்கான ஒரு அற்புதமான ஒரு குணம். அது நீங்கள் வந்து போட்டியும் பொறாமையும் ஒரு சம்பளத்துலேயும் மற்ற நடிப்புலேயும் இருக்கலாங்கண்டி, தொழில் ரீதியாக அவங்களுக்கான வாய்ப்பு ரீதியான ஒரு விஷயம் இருக்கும். எப்பயுமே வந்து ஒருத்தருடைய வாழ்வாதாரம் எது தெரியுங்களா, அவங்களுக்கு செய்கிற தொழிலும் அவங்களுக்கான வாய்ப்பும் தாங்க. அதில் போய் நீங்கள் கை வைக்கவே கூடாது. இந்த ஆஃபீஸ்களில் வந்து முட்டைக்கடை தாசி எழுதுவானுங்க வந்து நிறைய பேர். வந்து அது இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அதுதான். ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரமே அதுதாங்க. ஒருத்த மனுஷன் எதுக்கு ஓடுறான், அந்த சம்பாதியத்துக்கு தானே. நீ அந்த சம்பாதியத்தில் போய் வெட்டு வச்சனா எப்படி? இதுதான் ரஜினி சொல்கிறாரு. கமல் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. அவர்கள் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என் காட்சி எடுத்து முடித்தோடனே வேகமாக செட்டை விட்டு வெளியே ஓடுவேன். வெளியே போய் எனக்கு தம்மை பற்ற வச்சாகணும். தம் அடித்து முடிச்சுட்டு அப்படி வந்துடும். இதை பாலச்சந்திரன் சார் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் இப்படி டிம்மி கொடுத்து ஓட ஆரம்பித்தோன்னே அப்படி பின்பக்கமாக வந்து ஒரு கை பிடிக்குது. பிடிச்சா இவர் எங்கடா போகிற அப்படின்னாரு. இல்லை சார், அது தம் அடிக்க போறியா அப்படின்னா. ஆமாம், அங்கே கமல்னு ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான், போய் உட்காந்து அவன் நடிப்பை பார் போ அப்படின்னாரு.
உண்மையாக அந்த செட்டுக்குள்ளே போய் உட்காந்த உடனே கமல் நடிப்பு பார்த்தேன். எல்லாமே பெரும்பாலும் சிங்கிள் டேக் அடித்து தூள் கிளம்ப. ஒரு வசனத்தை எப்படி மேனரிசத்தோடு பேசணும், ஒரு வசனத்தை எப்படி வந்து உள்வாங்கிக்கணும், ஒரு ப்ராம்ப்டிங் கிடையாது, எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். கமலை பார்த்து தான் நான் நடிப்பே கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. சினிமாவில் என் அண்ணன் கமல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அன்றைக்கி பாலச்சந்தர் சார் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா நான் ஒருவேளை 5 டேக் 6 டேக் வாங்குகிற ஒரு நடிகனாக கூட மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய பெருந்தன்மை வேணுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறார் வந்து, இன்றைக்கி கமலுடைய உச்சம், அந்த உயரம், சில படங்கள்லாம் நான் பார்த்துட்டு அது வந்து இவர் சொன்ன விட பிவாசு சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து, ஒரு நாள் திடீர்னு ரஜினி சார்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, சார் என்ன சார் இந்த நேரத்தில், நைட்டு இந்த நேரத்தில் அப்படின்னு, வா சார் 1 2 3 5 பெக்கு போட்டேன், ஏறவே இல்லை அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? என்ன இல்லை, நாயகன் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ப்ரிவ்யூ, அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏறவே இல்லை. இந்த கமல் யாருங்க, நம்மளாலாம் இது பண்ண முடியாதா அப்படின்ட்டு பாராட்டுறாரு. அதே சமயம் வந்து அந்த ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறாரு. உண்மையிலே ஆகச்சிறந்த நடிகைங்க. அந்த மாதிரி படம்லாம் எனக்கு அமையாதா, நான் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தானே. கையை காலை ஆட்டிட்டு இது பண்ணிவிட்டு பெரிய பேர் வாங்கி மறுத்து வேற நாயகன் மாதிரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் 2வே வந்து ரஜினிகாந்த் பார்ப்பார். நீங்கள் 1000 விமர்சனம் படம் மேலே இருக்கலாம். வந்து இந்த வயசில் இப்படி ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு வந்து நின்று வசனம் பேசி நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அனுபவமும் ஒரு கட்ஸும் வேணுங்க. வந்து அதுதான் ரஜினி சொல்கிறார். வந்து அந்த பொன்விழா ஆண்டில் அந்த மேடையில் சொல்லுவார். நான் ஒரு தடவை போய் கலைத்தாய்கிட்ட கேட்டேன், என்னம்மா நீ வந்து கமலை மட்டும் வந்து தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, நாங்களாம் என்ன உங்களுக்கு வந்து பிள்ளையா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கலைத்தாய் என்கிட்ட சொன்னாங்க. நீயாவது ஒரு ஜென்மத்தில் தான் நடிகனாகனு ஆசைப்பட்ட, ஆனால் கமலஹாசன் அப்படி இல்லை. ஒரு ஜென்மத்தில் டான்ஸர், இன்னொரு ஜென்மத்தில் வந்து இயக்குனர், இன்னொரு ஜென்மத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இன்னொரு ஜென்மத்தில் நடிகன். அப்போ 10 ஜென்மத்துக்கான பலன் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நான் தூக்கி தோளில் வச்சுருக்கிறேன், உங்களெல்லாம் வந்து கையை பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அதுதான். கமலஹாசனை எந்த பீடத்திற்கும் பொருந்தி போகிற ஒரு சிலை வந்து, சிலைக்கான பீடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பீடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சிலை செய்ய முடியும். ஆனால் கமல் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பீடத்தில் எடுத்து போய் அந்த சிலையை வச்சாலும் அது வந்து கரெக்டாக பொருந்தி போயிடும். எனக்குலாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு டிசைன் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் கொண்டு வரணும், என் ரசிகர்கள் இதெல்லாம் விரும்புவாங்கன்னு, என் டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் என் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் வேணும் சார் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் கமல் அப்படி கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு கிழவராக நடிச்சிட்டு இருப்பார், அடுத்த பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். எக்கச்சக்கமான பொறாமப்பட்டவன் நான் தான். அந்த பொறாமையோட வெளிப்பாடே வேற. அப்படியே அந்த மேடையில் ஓப்பனாக பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த விழாவில் வந்து ரசித்து பார்த்தவங்க கமலே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போனார். இது என்னென்னா, இது நிச்சயமாக பொறாமையோட வெளிப்பாடு கிடையாது, ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு. ரஜினி இந்த உயரத்திற்கு இருப்பதற்கான காரணமே அதுதாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரிலீஸ் படத்தை உடனே பார்க்கறது, அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு பேசுறது, பாராட்டுறது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, முடிஞ்சால் அந்த படம் சூப்பராக இருந்ததுன்னா எனக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு அங்கேயே ஸ்பாட்டில் கேட்குறது. இதுதான் கமலஹாசன் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம் தான். திரும்பவும் சொல்கிறேன், வந்து இந்த 2K கிட்ஸ் கூட எப்படி நீங்கள் மெர்ஜா வரீங்க அப்படின்போது, நான்லாம் வந்து நடிகன் ஆகிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏன்பா இன்னோவா கார் இல்லைன்னா வந்து BMW இருந்து அனுப்புங்க, அப்போ தான் எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து, சார் பஸ்ஸை பிடிச்சாவது ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை சார் அப்படின்னாங்க. அந்த நான் பஸ்ஸை பிடிச்சாவது ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்தில் நானும் இருக்கணும், பஸ்ஸை பிடிச்சாவது நான் போயிடுறேங்க அப்படின்னு இருந்தால் தான் இவர்களோட போட்டி போட முடியும்னு. அதுதான் ரஜினி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பஸ்ஸை பிடிச்சி போகிறாரா ஆட்டோ பிடிச்சி போகிறாரான்னு தெரியாது வேணாம். ஆனால் இன்றைய இளைஞரோட ட்ராவல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பெரிய சூட்சமம். அது ரஜினியும் கமலும் மிகச்சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைய இளம் ஹீரோக்கள், நான் பேர் சொல்ல விரும்புகிற ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவே பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல, யாருக்கிட்ட கதை கேட்குறாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 ஹீரோக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தயவுசெய்து கமலையும் ரஜினியும் பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்கிறது. ஃபைனலாக அந்த பொன்விழா ஆண்டில் பேசிவிட்டு ரஜினி இந்த கலைத்தாய் சம்மந்தமான விஷயத்தை பேசிவிட்டு
மறுநாள் கமலுக்கு வந்து ஒரு பரிசு ஒன்று அனுப்புகிறாரு. அந்த பரிசு என்னென்னா, அதே போல் கலைத்தாய் இடுப்பில் வந்து கமலஹாசனை உட்கார வச்சுக்கிட்டு கீழே கையில் பார்த்தீங்கன்னா இவர் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, மோகன் பாபு, மோகன்லால் இவங்கெல்லாம் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சிலை ஸ்டாச்சு ஒன்று அனுப்புகிறார். அது வந்து ரசித்தாராம் கமலஹாசன் வந்து. அதுதான் சினிமா இவ்வளோ தூரம் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவர்களுக்குள்ள போட்டி இருக்குது, பொறாமை கிடையாதுன்ற ஒரு விஷயம்தான் இந்த நேரத்தில் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 2 பேரும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் என்பது தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொருத்தர் தக் லைஃப் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொருத்தர் கூலி பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.